பிரியோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆயுத பூஜைகள் சிறப்புகள் பற்றியும் விஜயதசமியின் சிறப்புகள் பற்றியும் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிறப்பு மிக்க ஒரு நபரை தான் சந்திக்க போகிறோம். அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோ ரெய்கி ஆத்தர் கிராண்ட் மாஸ்டர் திருமதி சுதா குமார் மேம். அவங்க தான். அவங்கள ரொம்ப சிறப்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். பிரியோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு குட் வைப் வருது எனக்கு. இந்த ஒரு நேர்காணல் நம்மளுக்கு ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இது அம்பாளுடைய என்னுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் இப்படி உங்கள் எல்லாரையும் சந்திக்க நேரதுங்கிறது சந்திக்கிறது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் ஆயுத பூஜை அந்த ஒரு நல்ல நாளில் உங்களை சந்தித்து இந்த இன்டர்வியூ மூலமாக நம்ம மக்களுக்கு நிறைய விஷயத்த பகிர்ந்துக்க போகிறோம். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஆயுத பூஜை சிறப்புகள்லாம் என்னம்மா? முதல்ல நேயர்களுக்காக என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறத மெக்கானிக்கலாக நம்மளுடைய ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதை நம்ம மாடர்ன் லைஃப்பில் பார்த்தோன்னா டிஜிட்டல் ஃப்ரீ லைஃப், டிஜிட்டல் ஃப்ரீ டைம், ஒரு நாளைக்கு 1/2 மணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன் ஃப்ரீ டைம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய டிஜிட்டல்ஸ்லேருந்து நம்ம வெளியே கொஞ்ச நாள் இருக்கிறது தான் நம்மளோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா? இதை தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டே மட்டும் நம்ம எதையுமே ஆக்ட் பண்ண மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம், நம்மளோட ஆயுதங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிவிடுவோம், அதை தொட மாட்டோம். இப்போது ஆயுதங்கள் ஃப்ரீ லைஃப் அப்படின்னு இதை பார்க்கலாம். எதுக்காக அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சாச்சுன்னா இனி வரப்போகிற ஆயுத பூஜைகளை நம்ம அழகாகவும் மனதார ஆத்மார்த்தமாகவும் செய்யும்போது பலனானது மல்டிஃபோல்டட். எப்போவுமே மேனிஃபெஸ்டேஷன் எப்போ வரோம்னா நம்ம 100% கொடுக்கும்போது அது 1000% திரும்பி வரும். பிரபஞ்ச சம்பிரதாயமே சாஸ்திரமே என்னன்னா 1 கொடுத்தா 100 வரும். ஸோ 1ங்கிறது முழுமையாக நம்ம மனதார கொடுக்கும்போது பலனானது பல மடங்கு பெருகும். அப்போது முழுமையாக எப்போ மனதார கொடுக்க முடியும்? அதை பற்றின உண்மைகள் தெரிஞ்சாதானே. ஸோ இன்றைக்கி நம்ம நேயர்களுக்கு ஆயுத பூஜை உடைய உண்மைகளை பற்றி பேசலாம். இதில் என்ன வரப்போகிறது? உங்களுக்கு என்னது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போது பொதுவாகவே ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எல்லா ஆஃபீஸ்லையும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஆரம்ப காலகட்டங்களில் இது வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த புரிதல் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போது நம்ம ஆயுத பூஜைங்கிறத பற்றி முதல்ல முழுமையாக தெரிஞ்சுப்போம். எப்படின்னா இந்த நான் ஆக்சுவலி தேவி உபாசகர்கள் பார்த்திங்கன்னா 4 விதமான நவராத்திரி கொண்டாடுவோம். ஃபஸ்ட்டு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி, அடுத்தது ஆஷாட நவராத்திரி, அடுத்து நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு பேர் புரட்டாசி மாதத்துக்கு பேர் சாரதா நவராத்திரி, அடுத்தது மாக நவராத்திரின்னு அதுக்கு பேர் குப்த நவராத்திரி, அதாவது ரகசிய நவராத்திரி. இப்படி 4 நவராத்திரிகளில் நம்ம இப்போ கொண்டாடுற நவராத்திரிக்கு பேரே சாரதா நவராத்திரி. இந்த சாரதா தேவியினுடைய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷரத் அதா அப்படின்னா, ஷரத் அப்படிங்கிற அந்த சீசன், ஷரத் ருது அப்படின்னு சொல்லுவா. என்ன சீசன்னா ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசனுடைய நாயகியாக இருந்து, எப்படி ஆட்டம் சீசன் நமக்கு அது ஆட்டம் சீசன்னா என்னன்னாக்கா வெயில் காலத்திலேருந்து மழைக்கு தாவக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சீசன். அந்த சீசனை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோன்னா இலை உதிர் காலம். எவ்வளோ அழகான பேர் பாருங்க, இலையுதிர் காலம். அப்படிங்கிற காலத்தை அம்பாளோட சேர்த்து நம்ம இந்த நவராத்திரியை கொண்டாடுறோம். இதை சொன்ன உடனேயே பாதி பேருக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். எப்படி இலை உதிருமோ அப்படி எப்போ இலை உதிரும்? வாடின இலை உதிரும். எதற்காக உதிரும்? புதுமையாக உதிப்பதற்காக. அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்றவைகள் விலகி புதுமை புகுந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வளம் சேரணும். அப்பேற்பட்ட நவராத்திரி தான் இந்த சாரதா நவராத்திரி அப்படின்னு நம்ம இந்த செப்டம்பர் அக்டோபரில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் அமாவாசை அன்று ஆரம்பித்து வளர்பிறை தசமி வரை கொண்டாடுவது சாரதா நவராத்திரி. இப்போ சாரதாங்கிற அர்த்தம் சொல்லிட்டேன்னா இப்போவே நமக்கு புரிஞ்செடுத்து நம்ம எதுக்கு இதை கொண்டாடுறோம்? ஃபைன்.
இப்படிப்பட்ட இந்த நவராத்திரியை முதல் 3 நாட்கள் துர்கை, அதாவது துர்கமங்கள், துக்கங்களை அழிக்கக்கூடியவள். துர்கானாலே நம்முடைய துக்கத்தை அழிக்கக்கூடியவள். ஸோ நம்ம இந்த போன ஒரு வருஷத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருப்போமா, எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்குமா, மனதில் அளவில் நம்ம ஒரு துக்கங்களை சேர்த்து வச்சுருப்போமா, உடல் அளவில் வியாதிகள் வந்திருக்கலாமா. இது எல்லாத்தையும் முதல் 3 நாட்கள் அழகாக அமைதியாக எடுத்து விடுபவள். அழகாக ஒரு டாக்டர் மாதிரி பணிபுரிவா, அப்படி வச்சுக்கோங்களேன். சைக்காட்டிஸ்ட் மாதிரி, ஒரு ஃபிசிக்கல் டாக்டர் மாதிரி அந்த 3 நாட்கள். நான் அடுத்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமினா யாருன்னா, லக்ஷ்மினாலே நமக்கு ஐஸ்வர்யங்களை தரக்கூடியவள்னு நமக்கு தெரியும். இதில் இந்த மகாலட்சுமி அப்படின்னாக்க அந்த அத்தனை வரங்களையும் நவநிதிகளையும் கொடுக்கக்கூடியவள், 16 செல்வங்களை நம் வாழ்வில் தரக்கூடியவள். அப்பேற்பட்ட 3 நாளை கொண்டாடிட்டோம். இது 3ம் கொண்டாடினா போருமா? இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அறிவு வேண்டாமா? எனக்கு நிறைய செல்வம் வந்துடுத்தோ, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் விலகிடுத்தோ, நான் சோம்பேறியாக உட்காந்துட்டேன்னா அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? திருப்பி இன்னும் மோசமாக தானே போகும். அப்போ அதற்குண்டான அறிவு வரணும். அதற்காக சரஸ்வதியாக கடைசி 3 நாள், முதல் 3 நாள் பிரதமை, த்விதியை, திருத்தியை அன்று துர்கைக்காகவும், அடுத்தது சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அப்படிங்கிற நடு 3 நாள் மகாலட்சுமிக்காகவும், கடைசியாக சப்தமி, அஷ்டமி, நவமி என்ற 3 நாட்கள் சரஸ்வதிக்காகவும் கொண்டாடுறோம். ஏன் சரஸ்வதியை கடைசியாக வச்சுருக்கோம் அப்படின்னாக்க, முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது தேவையற்றவைகள் அழிதல், இலையுதர் காலம் இந்த இடத்துல வந்துட்டா. அடுத்தது நமக்கு வர வேண்டிய வரங்கள், அஷ்டமா சித்திகள், நவநிதிகள், 16 செல்வங்கள் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி பத்திரப்படுத்தி நம்மளுடைய ஃபியூச்சரிஸ்டிக் என்டிவர்ஸுக்கு, அதாவது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனம் பண்ணும்படியா நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய கம்பெனிக்கும், இந்த இடத்துல தான் இந்த கம்பெனி ஆஃபீஸஸ் இதெல்லாம் வரும், இதற்கும் பிரயோஜனம் படும்படியாக அறிவு வேண்டும். அதற்காக தான் இந்த சாரதா நவராத்திரியாக இருக்கக்கூடியது. அறிவு சம்பந்தமான நம்மளுடைய வளர்ச்சியை ஆத்மார்த்தமாகவும் தேவையற்றவைகளை விலக்கியும் நம்மளுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கலெக்ட் பண்ணியும் அனுபவிக்கிறது தான் இந்த சாரதா நவராத்திரி. இப்படிப்பட்ட நவராத்திரியில் ஆயுத பூஜை எங்கே வருது? அடுத்த கொஸ்டின். ஆதி காலத்தில் ஆயுத பூஜைங்கிறது அவங்க எப்படி வச்சுருந்தாங்கன்னா, சர்வீசிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அப்போல்லாம் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருந்தது. மரத்தை வெட்டுறவங்க கோடாரி வச்சுருப்பாங்க, தச்சர்கள்லாம் சின்ன சின்ன அந்த கோல்ட்ஸ்மித்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லா விதமான வேலை செய்கிறவங்களும், ஆயுதங்கள் செய்கிறவங்கள்லாம் கூட தன்னுடைய ஆயுதம், போருக்கு போகிறவங்க ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. இப்படி எல்லா விதமான உபயோகப் பொருட்கள், யார் யாருக்கு எது எது உபயோகமோ, ஆயுதங்கள் செய்கிறவங்களுக்கு அது தொழில், எந்த தொழில் சார்ந்து அவங்க இருக்காங்களோ, தங்கம் செய்கிறவங்களுக்கு அதுதான் தொழில், வெள்ளி செய்கிறவங்களுக்கு அதுதான் தொழில். ஸோ இப்படி அந்தந்த தொழில் சார்ந்தவர்கள் ஒரு நாள் தன்னையும் தன்னை சார்ந்த ஆயுதங்களையும் சர்வீஸ் பண்ணுறதுக்கான டே தான் ஆயுத பூஜை. ஒரு காரை ஒரு நாள் சர்வீஸ் போய்ட்டுறோம், அப்போ கார் இல்லாமல் தானே இருக்கும். அப்போ நம்முடைய ஆயுதங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஷார்பன் பண்ணுறதுக்கு, அடுத்த ஒரு வருடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதை ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிற டே தான் ஆயுத பூஜை. அந்த சர்வீஸ் டேல நம்மலாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் ரொம்ப குறைஞ்சுட்டே வருது. அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நன்றி அறிவித்தல்ங்கிற பாயிண்ட் வச்சுருந்தாங்க. எப்படி நன்றி அறிவிக்கிறது? எந்த ஆயுதமானது எனக்கு சாப்பாடு போடுறதோ, என்னுடைய தொழிலை வளர்க்குறதோ, என்னுடைய குடும்பத்தாரை கவனிச்சுக்கிறதோ, என்னுடைய தொழில் இன்னைக்கு தொழில் சம்மந்தப்பட்டமாக 1000 பேர் 1,00,000 பேரை கூட வளர்க்குறோம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் பாருங்கள், ப்ராடக்ட்ஸுக்காகவும். இப்போ நம்ம அம்பானி மாதிரியான பிஸ்னஸ்காரங்கள்லாம் எவ்வளோ பேரை பார்த்துக்கிறாங்க, கோடி பேரை பார்த்துக்கிறாங்க. அப்போ அத்தனை பேருக்கு வளம் தரக்கூடிய அந்த ஆயுதமான கம்ப்யூட்டரை, இன்னைக்கு கம்ப்யூட்டர் தான் நமக்கு ஆயுதம், செல் தான் ஆயுதம், ஒரு லேப்டாப் தான் ஆயுதம், ஒரு டேப் தான் ஆயுதம், ஒரு கேமரா, இன்னைக்கு கேமராமேனுக்கு கேமரா தான் ஆயுதம், உங்களுக்கும் எனக்கும் வாய் தான் ஆயுதம், மனது தான், மனமானது. இத்தனைக்கும் நமக்கு தேவையானது மைண்ட் எப்போ பாரு ஏதோ ஒன்றை சுற்றி உழண்டுண்டே ஒரு வட்டத்திலேயே சுற்றி வரும்போது அந்த வட்டத்தை தாண்டிய எண்ண அலைகளுக்கு பாயாது. ஒரு கஷ்டத்தை பற்றி நினச்சோன்னா அந்த கஷ்டத்துலேயே தான் இருப்போம். கஷ்டத்தை விட்டு வெளியே போகும்போது தான் இதுக்கு இதில் ஒரு சொல்யூஷன் இருக்கே அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ டு விட்னஸ் வி நீட் சைலன்ஸ், மனதுக்கு அமைதி. ஸோ மனதை சர்வீஸ் பண்ணுற நாள்,
மனது தான் நம்ம எல்லாருடைய ஆயுதம். மூளை, அறிவு. அந்த அறிவு என்னும் ஆயுதத்தை சரஸ்வதிக்கு இணையாக பொட்டு வச்சு பூ வச்சு அர்ச்சனை பண்ணி அதுக்கு அம்மா எங்களுக்கு இது வரைக்கும் உதவின இந்த சரஸ்வதிக்கு, இந்த கம்ப்யூட்டருக்கு லேப்டாப் எல்லாத்தையும் சரஸ்வதிங்கிற கடவுளாக பாவித்து படிக்கிற குழந்தைங்க புக்ஸை, வீணை வாசிக்கிறவங்க வீணையை, எந்த இந்த ஃபைன் ஆர்ட் பண்ணுறவங்க அந்த ஆர்ட்டை, டான்ஸ் ஆடுறவங்க அவங்க சலங்கையை, இப்படி அவரவர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த ஆயுதத்துக்கு நன்றி அறிவித்து இன்னும் மேல்மேலும் நான் வளர வாழ்த்துமா அப்படின்னு அதையே மனதார சரஸ்வதியாக பூஜித்து ஒரு நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து சர்வீசிங் டைம் கொடுத்து ஒரு நாள் அதை விட்டு நாம் விலகி இருந்து டிஜிட்டல் ஃப்ரீ டைம், ஒரு நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஆயுதத்தை தொடக்கூடாது, தொடமாட்டீங்கல்ல, கம்ப்யூட்டர் தொடமாட்டீங்க, செல்லை தொடமாட்டீங்க, ஜாலியாக உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி நீங்கள் செயல்படும் போது புதுமையான முயற்சிகளை ஆரம்பிக்கும் ஐடியாஸ் காலியான மூளையிலேருந்து தான் உருவாகும். ஏற்கனவே ஃபில்லாக இருக்கிற ஒரு பாட்டில் வேற எதையாவது போட முடியுமோ? முடியாது. கொஞ்சம் எம்டி பண்ணுறதுக்கு டைம் வேணும்ல, அதை ரிலீஸிங் டைம் தான் ஆயுத பூஜை. ஸோ அறிவென்னும் ஆயுதத்தில் ஆரம்பிச்சு நம்ம கைக்கு எந்த ஆயுதம் உதவுகிறதோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய தொழிலுக்கு, நம்மை, நம் குடும்பத்தாரை, நம் தொழில் சார்ந்த பெரிய தொழிற்சாலைகளில் எது உதவுகிறதோ அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அதை நன்றியுடன் அம்பாளாக வச்சு வர்ஷிப் பண்ணி தேங்க் பண்ணுறதுக்கு, தேங்க் பண்ணுறதுங்கிறது பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, மல்டிபிளாக கொடுக்கும். அது மாதிரி பிரபஞ்சம் சார்ந்த இந்த ஆயுதங்களுக்கு நன்றி அறிவித்து அந்த ஒரு நாள் நம்மளுடைய அறிவென்னும் ஆயுதத்துக்கு வேற விதமான ரெஸ்ட் கொடுக்கும் போது புதிய விதமான விஷயங்கள் உள்ள நுழைய ஆரம்பிக்கும், நமக்கு ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் 1 இயரை நம்ம இந்த புது ஐடியாஸோட கலந்து ஆலோசித்து நம்மளுடைய ஆயுதங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது மூலியமாக அவளை சர்வீஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம மறுபடியும் புனர் பூஜை பண்ணி ஆயுதங்களை எடுக்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இட்ஸ் மோர் லைக் காலங்கார்த்தால் 4 மணிக்கு எழுந்து பார்க்குற போது பிரபஞ்சமானது, உலகமானது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 5:30 மணிக்கு அந்த சூரியன் உதிக்கும் போது மனமானது எப்படி பூரிச்சு போகிறதோ அப்படி ஒரு பூரிப்பை அந்த ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் விஜயதசமி அன்று அந்த ஆயுதத்தை எடுக்கும்போது நம்ம அறிவும் ஷார்ப்பனாயிருக்கும், நம்மளுடைய ஆயுதங்களும் ஷார்ப்பனாயிருக்கும். அடுத்த ஒரு வருடத்தை இதை வச்சே நம்மளால் வின் பண்ணிட முடியும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஆயுத பூஜை அன்று இந்த கான்ஷியஸ்னஸோட ஐ தேங்க் த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த அறிவை எனக்கு கொடுத்த இந்த ஆயுதத்துக்கு நன்றி, இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்த தொழிலுக்கு நன்றி, தொழில் சார்ந்த ஆயுதங்களுக்கு நன்றின்னு எல்லாத்து மேலேயும் சந்தனம் போட்டு குங்குமம் வைக்கும்போது தேங்க்ஃபுல்லாக ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூ, இஃப் நான் உன்னை ஏதாவது திட்டியோ உன்னை துவம்சம் பண்ணேன்னோன்னா மன்னிச்சிடுடா அப்படிங்கிற மன்னிப்பையும் கேட்டுட்டு பண்ணிட்டே வரும்போது அடுத்த ஒரு வருஷம் உங்கள் கையிலேருந்து எப்படி மாறுறதுங்கிறத அவரவர்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்த்து சொல்லலாம். ஒவ்வொரு வருடமும் முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு இந்த ஆயுத பூஜை உதவுகிறது. அதனால தான் இன்னைக்கு ட்ரெண்டியானாலும் செய்கிறாங்கல்ல, செய்யறது ரொம்ப விசேஷம். இது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் அழகாகவே இருக்கு. நான் என்ன சொன்னேன், என்கிட்ட கேட்டால், ஏன்னா அந்த காலத்தில் ரகசியமாக வீடுகளில் மட்டுமே செஞ்சிட்டு இருந்த விஷயங்கள் இன்னைக்கு பொதுப்படையாக தொழிற்சாலையில் ப்ரொடக்டிவிட்டி நல்லா வரும்படி அந்த குரூப், அந்த கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேரும் இன்டிஸ்கிரிமினேட்டடாக நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், நீ என்ன சம்பாதிக்கிற, ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமுமே இல்லாமல் ஒரு குழுவாக சேர்ந்து நின்று அந்த பூஜையை பண்ணும்போது இருக்கக்கூடிய மாஸ் ப்ரேயரோட சைக்காலஜி, இது எல்லாம் சேர்ந்து அந்த தொழில் கட்டாயமாக முன்னேறும். அந்த முன்னேற்றத்தை நாடி போகிறது தான் ஆயுத பூஜை. இதுதான் என்னுடைய புரிதல். ஒரு சிறிய கேள்விக்கு இவ்வளோ பெரிய டெஃபினேஷன் கொடுத்தீங்க. இது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் எப்படின்னா ஆயுத பூஜை அதை என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அதை கொண்டாடுறதுக்கு? வழிமுறைகள் நம்ம ரொம்ப நிறைய பல வழிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களுக்கு உங்கள் ஜீவாதாரத்துக்கு எந்த ஒரு ஆயுதம், உங்களுடைய மூளையாக இருக்கலாம், உங்கள் சார்ந்த இன்னைக்கு எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் தான் ஆதாரம். ஆர் புக்ஸு, பல பேர் உங்களுக்கு ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் புக்ஸு, எழுதுறவர்களுக்கு அந்த எழுத்துக்கள். ஸோ இப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, பல விதமான உழைப்பாளிகள் இருக்காங்க. அத்தனை பேரும் உழைச்சி தன்னுடைய சாப்பாட்டையும் தன்னை சார்ந்தவங்களையும் காப்பாற்றிட்டு இருக்கிறவங்க. அப்பேற்பட்ட ஒரு பொருளை ஆயுத பூஜை அன்று அந்த மாதா சரஸ்வதியாகவே பாவித்து, ஏன்னா அந்த அளவு உகந்தது. சரஸ்வதி இறங்கி வந்தாக்க கூட நமக்கு வரம் தர மாட்டா, நம்மளுடைய ஆயுதங்கள் நம்மளுடைய வாழறதுக்கு வரம் தருது. ஸோ அவர்களுக்கு நன்றி உணர்வோட ஒரு குங்குமம் சந்தனம் வச்சு ஒரு புஷ்பத்தை, நீ தான் என்னை வாழ வைக்கிற தெய்வங்கிற நன்றியோட, இஃபட்டால் நான் ஏதாவது ஒன்று தப்பாக பேசியிருந்தாலும் நடந்திருந்தாலும் மன்னிச்சிரு அப்படிங்கிறதையும் சொன்னாலே, இதுக்கு பேர் ஹொப்பனோபோனோ மெத்தட்னு நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முதல்ல சொல்கிறதே ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 சென்டென்ஸ் இதை மட்டுமே நேயர்கள் தனக்கும் தன்னுடைய அறிவுக்கும் தன் சார்ந்த குடும்பத்திற்கும் தன்னை வளர்க்கும் ஆயுதங்களுக்கும் செஞ்சுட்டு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து நம்மளும் ரெஸ்ட் எடுத்துட்டு த நெக்ஸ்ட் டே அன்னைக்கு இன்னொரு புனர் பூஜை போட்டு நம்மளோட புத்தி, அறிவு, ஆயுதங்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டிய டேயை அதை முடிச்சிட்டோன்னா அடுத்த நாள் நீங்கள் அடுத்த ஒரு வருஷம் உங்களோட வெற்றி படிக்கட்டுறதுக்கு உண்டான வழியாக அமையும். பொரி வந்து ரொம்பவே சிறந்தது. பொரி, அவல் கடலை, வெல்லம் சொல்லிட்டு அதை தவிர்த்து என்ன மாதிரியானலாம் நம்ம முன்னோர்கள் வைத்து படைத்தார்கள்? அதை இப்போ மறந்துட்டாங்களா இப்போ இருக்க ஆட்கள்? முன்னோர்கள் வந்து அவங்க காலத்தில் எது கிடைச்சதோ அதை வச்சு பண்ணாங்க. இந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிட்டத்தட்ட இந்தியர்களுக்கு அரிசியும் அவலும் தான் சாப்பாட்டுடைய நம்பர் 1. அப்போது மகாலட்சுமி நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாலே வந்துடுவாள். ஸோ அரிசியையும் பொரியையும் அவலையும் நம்ம மகாலட்சுமியினுடைய அவதாரமாக பார்க்கிறோம். அதனால தான் அதை அம்பாளுக்கு படைக்கிறோம். பருப்பு, புரோட்டீன். நான் எப்போவுமே சொல்வேன், இந்த சரத் காலத்தில் நம்மளுக்கு தேவையானது கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் புரோட்டீன் நிறையாவும் இருக்கணும். அதை கொடுக்கக்கூடியது தான் வெல்லமும் பொட்டுக்கடலையும். ஸோ அவல்ங்கிறது ஆல்ரெடி வெந்த புழுங்கின அழகான லோ ஃபேட்டை உள்ள ஒரு தானியம். ஸோ இப்படிப்பட்ட இந்த தானியத்தை நாம் உண்ணும்போது நமக்கு வளமானது, பலமானது பெருகும். அது அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் அம்பாளுக்கு படைக்கும்போது நேச்சுரல் நீங்களும் அதை தானே எடுத்துப்பீங்க. பலவிதமான பழங்கள். ஸோ சமைத்த உணவுல பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெள்ளை பாயசம் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதுவே கூட அவல் பாயசம் செஞ்சு வைப்பாங்க. பருப்பு பாயசம்னு ஒன்று சொல்லுவாங்க, கடலை பருப்பு போட்டு. அந்த காலத்துலலாம் பருப்பு பாயசம் தான் செய்வாங்க. நெய் பருப்பு பாயசம், பால் விட்டு அப்படின்னு. அப்போல்லாம் அவங்களுக்கு பசுமாட்டு பால் கிடச்சிது. பருப்புங்கிறது அவங்களுடைய அந்த ஹார்வெஸ்டிங் டைம். இது ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டில் பருப்பு அரிசியெல்லாம் நிறைஞ்சு இருந்த காலத்தில் அதால் எடுத்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. வெத்தலை, வீட்டில் வெத்தலை இருக்கும். வெத்தலை, பாக்கு, பழங்கிறதுலாம் வந்து மங்கள பொருட்கள். இந்த மங்கள பொருட்கள்லாம் எல்லா சுவாமிக்கும் நம்ம வைக்கக்கூடிய விஷயம். இதில் சரஸ்வதினா வெள்ளை விஷயங்கள்லாம் விசேஷம். ஏன் வெண்மைனா, வெண்மை தான் தூய்மை, பியூரிட்டி, கிளாரிட்டி. அப்படி பளிச்சுன்னு இருக்குன்னா வெள்ளை தான் ஞாபகம் வரும். இந்த லைட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோமே வெள்ளையாக இருக்குது, ஏன்னா அதுதான் கிளாரிட்டி. ஸோ அந்த கிளாரிட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய வெண்மை தன்மை உடைய வஸ்துக்கள் எல்லாமே பொரி, அவல், வெள்ளை தான். ஸோ அம்பளுக்கு சாத்திர வஸ்திரம் வெள்ளை. இப்படி இந்த சரஸ்வதிங்கிற அம்பாள் ஞானத்தை, அறிவை வளர்க்கக்கூடியவள். அறிவு எப்படி இருக்கணும்? பியூராக இருக்கணும், கிளியராக இருக்கணும். இந்த பியூரிட்டி அண்ட் கிளாரிட்டி ஒயிட்டோட சம்மந்தப்பட்டது. ஸோ ஒயிட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பூலேருந்து ஆரம்பித்து நம்ம வஸ்திரங்கள்லேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே அம்பாளுக்கு விசேஷம். அதை தான் அந்த காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ட்ரெண்டிங்காக அதை பொரியவலாக மாற்றினாலும் அதே அரிசியில் தானே இருக்கும், மாறலையே. நம்ம யாரும் மாறல, நம்ம அழகாக தான் பண்ணுறோம். என்ன அது புரிஞ்சுட்டு பண்ணலை, ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால நம்ம ட்ரெண்டியாக மாறிட்டோமோ, நம்ம வந்து அம்பாளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையோன்னு நினைக்காதீங்கோ. இது இன்னும் விசேஷம். ஏன்னா இந்த பொரியும் அவலும் வீணாக போகாது. நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அந்த சரஸ்வதியினுடைய அருள் அந்த பிரசாதத்தில் இருக்குமா? வீட்டில் கொண்டு போய் 1 வயசு குழந்தைக்கு கூட இந்த பொரியை கொடுக்கலாமே. அந்த குழந்தை வளர்கிறதுக்கு, அந்த ஞானத்துக்கு அது உதவுமே. ஸோ பொரிங்கிறத வீட்டில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், கொஞ்சம் காலம் வைக்கலாம், எப்போ வேணால் அந்த பொரியை சாப்பிடலாம். இட்ஸ் அ லைட்டர் ஸ்நாக்.
இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் லைட்டர் ஸ்நாக் பொரி, பேல் பொரி, அது இது மிக்சர்லாம் போட்டு காரப்பொரி எல்லாம் பண்ணி சாப்பிட்றோம். இட்ஸ் அ லைட்டர் ஸ்நாக். ஸோ ட்ரெண்டியாக மாறி இருக்கோங்கிறத விட ட்ரெண்டியாகவும் நம்ம ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கோங்கிறது மனதார ஆத்மார்த்தமாக புரிஞ்சு பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறது ஹாப்பியாக பண்ணுங்க. வாட் யூ ஆர் டூயிங் இஸ் கரெக்ட். ஓகே. இப்போ அம்மன்களை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய அம்மன்களுக்கு நிறைய ஸ்தலங்கள்லாம் இருக்கு. இந்த அம்மனுக்கு ஸ்தலம் இருக்கா? இருக்கு. கூத்தனூர் அப்படிங்கிற ஊர்ல சரஸ்வதி கோயில் இருக்கு. சரஸ்வதிக்கு உண்டான கோயில் இருக்கு. அந்த காலத்துல வெளி கோயிலை விட ஆத்மாங்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற கோவிலை வர்ஷிப் பண்ணவங்க ஜாஸ்தி. ஞானமானது வெளியிலேருந்து வரணுமா உள்ள இருந்து வரணுமானா உள்ள இருந்தா வரணும். வெளியில கூத்தனூர்ல சரஸ்வதி கோயில் இருக்கு. குழந்தைங்க பரீட்சைக்கு முன்னாடி அங்கே கொண்டு போய் நோட்புக்கு பென்சில்லாம் வச்சு வாங்கிட்டு வர்றது ஒரு வழக்கம் இருக்குது. திருவகீந்திரபுரம் அப்படிங்கிற ஊர் நம்ம மெட்ராஸை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதில் ஹயக்ரீவன் அப்படிங்கிறவருடைய கோவில் இருக்குது. ஹயக்ரீவன் தான் ஞானத்துக்கு அதிபதி. அதே மாதிரி சரஸ்வதி தேவி தான் ஞானத்துக்கு அதிபதி. இதையெல்லாம் தாண்டி சாரதாம்பாள் அப்படின்னு எங்கெல்லாம் கோயில் இருக்கோ இது எல்லாமே சரஸ்வதியினுடைய அம்சம்தான். ஸ்ருங்கேரி சாரதாதேவி மடம் இருக்குது. நம்ம ஸ்ருங்கேரி சாரதாதேவி மடம் பல ஊர்களில் இருக்குது. எல்லா இடத்துலையும் வீணையுடன் கமண்டலத்துடன் மாலையுடன் புஸ்தகத்துடன் தான் அம்பாள் எழுதியிருப்பாள். அப்படின்னா புஸ்தக அறிவையும் வீணைங்கிற இசையறிவையும் கமண்டலம்ங்கிற தெளிந்த நீரையும் ஜப மாலையையும் யாருக்கு எது வேணுமோ அதை கொடுக்க தயாராக இருப்பவள் சாரதா தேவி தான். ஸோ அப்படி பார்த்தா நிறைய கோவில்களும் இருக்குது. எல்லா கோவில்களையும் தாண்டி நமக்குள்ள மாற்றங்கள் வரணும், மன மாற்றம் உள்ளேர்ந்து வரணும். ஸோ உள்ளுக்குள்ளே அந்த சரஸ்வதி தேவியை ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் சீக்கிரம் வந்துடும். ரொம்ப கிட்டக்க இருக்குல்ல, அதனால ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. அடுத்து என்ன, இப்போது நம்ம தமிழ்நாட்டிலையும் வட மாநிலங்கள்லையும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் இந்த ஆயுத பூஜை, அதை பற்றி சொல்லுங்கள். வேறுபாடுகள் ப்ரனன்சியேஷனில், பேச்சு வாக்கில், ராமனுடைய வெற்றியை கொண்டாடும்படியாக வடநாடுகளில், கர்பா அந்த மாதிரி தாண்டியா ஆட்டங்களோட சில வடநாடுகளில், நம்மளோட இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டாடுறோம். எல்லாமே சம்மந்தப்பட்டு நிற்கிறது மனித வள மேம்பாடு தான். எல்லாத்துலேயுமே கனெக்டட். ராமனுடைய வெற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ராமன் மாதிரி இருந்தால், லக்ஷ்மணன் மாதிரி இருந்தால், அனுமார் மாதிரி இருந்தால் போராடி வெல்லலாம்ங்கிறது தான் பாயிண்ட். கர்பா அந்த டான்ஸ் எல்லாம் ட்ரைபல் டான்ஸு. கர்பா தாண்டியாங்கிறது ரூரல், நல்ல அர்பன் டான்ஸு. எதுக்குன்னா இந்த டான்ஸு தன்னை மறக்க செய்யும். தன்னை மறந்த நிலையில தான் தெய்வீகம் புரியுங்கிறது நம்ம சித்தர்கள் எந்த காலத்துலயும் சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் இதுவும். அதே நம்ம என்ன பண்றோம், பூஜையிலையும் பக்தியிலையும் கோவிலுக்கு போறதுலையும் வீட்டில் பண்ணக்கூடிய அந்த பூஜையிலையும் மெய்மறந்து போய் அதை ரசிக்கிறோம். இப்போ நான் என்ன சொன்னேன், ஆயுதங்களை கூட மெய்மறந்து சரஸ்வதியா பாருங்கன்னு தானே சொன்னேன். அப்போ நம்ம மெய்மறந்து அந்த இடத்துல உட்காரும் போது நமக்கு உண்டான ஞானம் கிடைக்கிறது. ஸோ எந்த பேட்டர்ன் இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். இப்படி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற வழி தான் வேறு. எப்படி ஒருத்தர் காரில் வரா, ஒருத்தர் ட்ரெயினில் வரா, ஒருத்தர் ஏரோப்ளேனில் வரா, ஒருத்தர் ஹெலிகாப்டரில், ஸ்பெஷல் ஹெலிகாப்டரில் வரா, ஒருத்தர் நடந்தே போகிறா. அப்போது வாகனங்கள் தான் வேறு வேறு, போய் சேர்ற இடம் ஒன்று தான். இப்போ நான் டெல்லிக்கு போகணுன்னு எப்படி வேணால் போகலாம், நீங்கள் போகணுன்னா எப்படி வேணால் போகலாம். அப்போது அம்பாளே போய் ஞானத்துடன் அடைந்து அடுத்த வருடத்துக்குண்டான என்னுடைய புத்தியை சீர்படுத்தி என் வாழ்க்கையில் வளமேற்றுறது தான் பாயிண்ட், டெஸ்டினேஷன் அதான். இதுக்கு ஒருத்தர் ஒரு வாகன முறையை எடுத்து பிரயோஜனம் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், இதான் வித்தியாசம். ஸோ வாகனங்கள் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டாம். வாகனங்கள் பலவாறாக தான் இருக்கும், வசதிக்கு தகுந்தது. நான் தனி ஹெலிபேட் வச்சு போகிறேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ வசதி இருக்க போகிறேன். ஒருத்தர் ஏரோப்ளைனில் போகிறாங்க, வசதி இருக்க போகிறேன். இல்லைம்மா எனக்கு நடந்து தான் போக முடியும், பாத யாத்திரை போகிறேன், எப்படி போனாலும் நான் போய் சேர்ற இடம் ஒன்று. ஸோ நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ இந்தியன்ஸு தன்னுடைய இந்த நவராத்திரி கொண்டாட்டத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலியமாக அவங்களையும் இந்த கல்ச்சரில் எடுத்து இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியனில் இவ்வளோ நல்ல கல்ச்சர் இருக்கா, வாட் அ பியூட்டிஃபுல் திங் அப்படின்னு நம்மளை பார்த்து முக்கு மேலே கை வைக்கிறதும் ஆச்சரியப்படுறதும் எப்பொறாமையப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாம் இந்தியன்ஸா அப்படின்னு இந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை பார்த்து
அதனால் நம்மளோட கல்ச்சர் விசேஷம், கலாச்சாரம் விசேஷம், எந்த கலாச்சாரம் நம்மளுடைய தாத்தா பாட்டி குலதெய்வம் வழியாக கொடுத்திருக்கிறார்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோதான். மேம் வந்து ஆயுத பூஜை பற்றி நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு தெய்வத்தை எப்படி வணங்கணும், என்னென்ன மாதிரி ஆயுதங்களை வைத்து வணங்கணும், அதோட வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடை வந்து இந்த இன்டர்வியூ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். ரொம்பவே நன்றி. நன்றி. மக்களுக்கு, நம்ம நேயர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம். எல்லாரும் இதை புரிஞ்சு அவேர்னஸோட பூஜை பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது தான் நம்மளோட ஆசை.